ஹாய் கைஸ், வெல்கம் டு வைஸ்லின் vlogs. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கறிவேப்பிலை வாங்கணும் அப்படின்னா எப்படி கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 வீக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு சவுதியில் மார்க்கெட்டில் வாங்கின கறிவேப்பிலை. இங்கே இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் வரும். பாக்கெட்டில் வந்து ஸ்டேப்லர் அடித்து தருவாங்க. சிலப்போ ஒரு பாக்கெட் வந்து ஒரு ரியல் அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு பாக்கெட்டு. இது நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி அதை கேர்ஃபுல்லாக ஸ்டேப்லர் ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து நம்ம கவனிக்காமல் இருந்தோன்னா இலைக்கு கூட மிக்ஸ் ஆகி நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போடும்போது அது கூட சேர்ந்து ஃபுட்டில் கூட நம்ம இலை எடுத்து போடும்போது விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த கறிவேப்பிலையோட தண்டெல்லாம் நீக்கிட்டு தனியாக இலை மட்டும் எடுத்து வைங்க. இலை எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. இலை ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்னொன்று, நம்ம இந்த இலை செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் முத்தின இலையாக செலக்ட் பண்ணணும். ரொம்ப திழுந்த இலையாக இருந்துன்னா கூட சீக்கிரமாக வாடி போயிடும். அந்த இலை வாடிட்டுன்னு சொன்னால் மற்ற இலையிலையும் கூட அப்படியே சேர்ந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிட்டு அதுவும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இலை வந்து செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் முத்தின இலையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி தண்டு எல்லாமே எடுத்துகிட்டு இலையை நீட்டாக உருவி எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்தால் தண்ணி எல்லாம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அதையெல்லாம் விரித்து வச்சு தண்ணி போனதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் இருக்கணும். ட்ரையான பாக்ஸில் வந்து இந்த இலையை அப்படியே நீங்கள் வந்து எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இலையை வச்சு கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2-3 வீக்ஸ் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.